கல்வி மறுசீரமைப்புன்றதும் பிரதமர் ஹரணி அமரசூரியவுடைய தனிப்பட்ட வாழ்க்கை என்றதும் ரெண்டு விடயம். ஹரணி அமரசூரியவுடைய தனிப்பட்ட வாழ்க்கையோட சம்பந்தப்பட்ட விடயங்களை வைத்துக் கொண்டு அதை கல்வி மறுசீரமைப்புகளை கொண்டு வந்து ரெண்டையும் குழப்பினதால் தான் இன்று இது சம்பந்தமாக பெரிய ஒரு பிரச்சனை வந்திருக்கு. இதிலே ஆறாம் ஆண்டு வகுப்பு புத்தகத்திலே பொருத்தமற்ற சில பகுதிகள் இருக்கிறதாக நான் உண்மையிலே அதை கண்ணால காணல, ஆனால் பல இடங்களிலே பேசப்படுகின்றது. அது ஒரு விடயம் மாத்திரத்தை ஒரு விடயத்தை மாத்திரம் வைத்துக் கொண்டு கல்வியை பரிசீலமைப்புன்றது தமிழ் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டு அது ஒரு சின்ன பிள்ளைதான் என்று நாங்கள் சொல்ல முடியாது. இந்த வரலாறு பாடத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால், எங்களுடைய வரலாறு புத்தகங்களை நீங்கள் வடிவாக ஆராய்ந்து எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிலே ஒரு தரப்பினுடைய வரலாறு மாத்திரம் தான் பேசப்படுகின்றது. சிங்கள வரலாறு பாடங்களிலே தமிழ் மன்னர்கள் இந்த நாட்டை ஆட்சி செய்தார் என்றதை அப்படி எழுதுவதை கூட பார்க்க முடியாது. தமிழ் மன்னர்களை சிங்கள மன்னர்கள் தோற்கடித்தார்கள், அவர்கள் வேறொரு நாட்டில இருந்து இந்த நாட்டுக்கு அந்நிய சக்திகள் தீய சக்திகள் என்று விசாரிக்கிறார்களே தவிர, இந்த நாட்டிலே யாழ்ப்பாணத்தில் ஒரு அரசன் இருந்தான், ஒரு கோட்டை இருந்தது, வேறையாக அது ஆட்சி செய்யப்பட்ட பிரதேசம், கிழக்கிலே பல காலப்பகுதிகளிலே பல ஆட்சியாளர்கள் அரசர்கள் இருந்தார் என்றதெல்லாம் வரலாறு இருக்கு. ஆனால் இந்த வரலாறு சம்பந்தமாக ஒரு டிபேட், அதாவது இது நாங்கள் தமிழ் தரப்பு ஒன்றை சொல்லுவோம், இந்த சிங்கள தரப்பு இன்னொன்று சொல்லும், இது சம்பந்தமாக குழப்ப நிலை இருக்கு. குறைந்தபட்சம் 48ஆம் ஆண்டுக்கு பிறகு பிந்திய வந்த வரலாறை பற்றி அந்த காலப்பகுதியிலே சம்பந்தப்பட்டாக்கள் இன்னும் பலர் இருக்கிறார்கள், உயிரோடு இருக்கிறார்கள். அந்த காலப்பகுதியிலே ஈடுபட்டவர்களுடைய எழுத்துகள் இருக்கு, பல நியூஸ் பேப்பர் எல்லாம் இருக்கு. அப்ப 48ஆம் ஆண்டுக்கு பிறகு வரலாறு நான் இதுக்கு என்ன சொல்றேன்னா, இந்த 500,000 ஆண்டுகளுக்கு முதல் இருக்கிற வரலாறை பற்றி ஒரு டிபேட் பண்ணப்பட்டு கொண்டிருக்கான. 48ஆம் ஆண்டுக்கு பிறகு நடந்த வரலாறை பற்றி பெரிய அளவில் டிபேட் பண்றது கொண்டும் இல்லை, அதுல ஆவணங்கள் சகலதும் இருக்கு. அந்த வரலாறு பாடத்துல கூட 48ஆம் ஆண்டிலே பிரித்தானியர் இலங்கைக்கு சுதந்திரம் வழங்கிய பொழுது அந்த காலப்பகுதியில் இருந்த தமிழர்கள் அந்த தீர்வை முழுமையாக ஏற்றுக்கொள்ளவில்லை. நாங்கள் எங்களை கட்டாயப்படுத்தி இந்த பெரும்பான்மை சமூகத்தின் கையிலே எங்களை கொடுத்து போனார்கள். 48ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு எப்படி எங்களுடைய மலைய தமிழ் உறவுகளுக்கு வாக்குரிமை குடியுரிமை பறித்து அவர்களை வெளியே அனுப்பினார்கள். 56ஆம் ஆண்டு எப்படி சிங்களம் மட்டுமன்று சட்டத்தை கொண்டு வந்தார்கள். 60களில் எப்படி கல்லையா வெளியா போன்ற திட்டங்களை கொண்டு வந்து எங்களுடைய நிலங்களை ஆக்கிரமித்தார்கள். 70களில் எப்படி தரப்படுத்தல் என்று கொண்டு வந்தார்கள். இதில் எங்களுடைய மாணவர்களுக்கு பல்கலைக்கழகத்துக்கு போகிற வாய்ப்பை இப்படி இல்லாம செய்தார்கள். 56ஆம் ஆண்டிலே பண்டா செல்வா ஒப்பந்தம் ஒன்று நடந்தது. இந்த ஒப்பந்தத்தில் என்ன ஒப்பந்தத்திலே செய்யப்பட்டது, அதுக்கு டட்லி செல்வா ஒப்பந்தம் நடந்தது. இப்படி நான் சொல்றேன், இந்த வரலாறை கூட மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்காத ஒரு வரலாறு பாடமாகத்தான் இன்று இருக்கின்றது.